நல்ல காரசாரமா ஆனியன் கார சட்னி செய்யலாமா? இப்போ ஒரு பேனில் கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு 6 வரமிளகாய் இதோட சேர்த்துக்கலாம். வரமிளகாயை நல்லா வறுத்துட்டு, இப்போ இதை நான் இடிகல்லில் சேர்த்துக்கிறேன். வரமிளகாயை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக ஒடிச்சு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த வரமிளகாயை இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கலாம். இது கூட நான் ஒரு 15 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஊற வச்ச கொஞ்சமாக புளி ஒரு சின்ன பீஸ் இதையும் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கொரப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப வலுவலுன்னு அரைக்க வேண்டியதில்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு சட்னி அரைச்சதுக்கப்புறமா கடைசியாக நான் இது கூட ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் இந்த சட்னி மரவள்ளிக்கிழங்கு கூட தொட்டு சாப்பிட்றதுக்காக நான் இது செஞ்சுருக்கேன். ஆனால் இந்த சட்னி இட்லி, தோசை இதுக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷனுங்க. இட்லி மட்டும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ஒரு 10 இட்லிலாம் அசால்ட்டாக போகும். உங்கள்கிட்ட இடிக்கல் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னாவே சூப்பராக வரும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.